தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு பாஜக, பாமக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மற்ற கட்சிகள் ஆதரவுடனே நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தொகுதி மறுவரையின் அவசியம் பற்றி சாமானிய மக்களிடம் TN News 24 சார்பாக கருத்து கேட்கப்பட்டது. அதில் சாமானியர் ஒருவர் தெரிவிக்கையில், தொகுதி மறுவரையறை பற்றி ஸ்டாலின் முதல் புதியதாக வந்த முதல்வர் விஜய் வரை அனைவருக்கும் புரியும்படி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தொகுதி சீரமைப்புங்கிறது ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கூட்டு குடும்பத்தை இந்தியாவுடைய ஒரு இதுவே இந்து தர்மமே மக்கள் தர்மமே கூட்டு குடும்பத்திலிருந்து கூட்டு குடும்பமா இருந்தோம். கூட்டு குடும்பமா இருந்த போது ஒரு வளர்ச்சி இல்லை. அது அப்புறம் ஒரு மக கல்யாணம் பண்ணோன்னா அவருக்கு தனி வீடு பிடிச்சி அவருக்கு வேலை கொடுத்து, அவருக்கு ஒரு கம்பெனி இருந்தால் கம்பெனி கொடுத்து, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் இருந்தால் ஒரு ஆட்டோ ஒன்று தனியாக கொடுத்து, ஒரு லோனு போட்டு கொடுத்து கட்டாருன்னா அவருடைய பொருளாதாரம் வளரும். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1967 நம்ம மாவட்டங்கள் எத்தனை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 17-18 தான் இருந்தது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38 மாவட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸு இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே இருக்கக்கூடிய இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி ஆலந்தூர் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி ஆச்சு. பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி 1967 பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி. இந்த பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி பின்னால் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி 1980 மாறுது. இன்னும் 10 வருஷத்துக்கு ஒரு முறை 20 வருஷத்துக்கு முறை மாத்துறாங்கல்ல. அப்போ இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியாகவும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியாகவும் வளர்ந்துருக்குது. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தான் இந்தியாவிலே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 நாளா பிரிஞ்சிருக்குது. இப்படி ஒவ்வொரு தொகுதி பிரிக்கும் போது தான் மக்கள் வளர்ச்சி இல்லாத பகுதி வளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும்? அப்போ இந்த மாதிரி தான் பிரிக்கணும். பிரிச்சாதான் அது நல்லது. இப்போ திமுக எதுக்குறாங்கன்னா, திமுக MP கூடுதலாக வரப்போகுது. 39 MP இருந்தால் அவங்க ஒன்றும் உருப்படியாக தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்யலை, அது வேற விஷயம். ஒரு 52 MP இருந்தாலும் அவங்க அப்பவும் செய்ய போறது இல்லை. ஆனால் செய்கிறவங்க செய்வாங்கல்ல. எல்லா கட்சிக்கும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் எனக்கு MP கிடையாது, மதிமுகவுக்கு எனக்கு MP கிடையாது, என்ன பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு 6-7 ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு தொகுதி வரையறைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு திட்டத்தின் அடிப்படையில், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்கிறாங்க. இந்தியாவில் கூடுதல் MP ஆனால் அது நல்லது. நான் சும்மா நம்ம அரசமாவே அடிச்சுக்கிட்டு 574 அது என்ன ஒரு மேஜிக் நம்பரா? அப்படி இருக்கணும்னு ஒன்று சட்டம் இல்லை. தொகுதி நம்ம சீரமைப்புங்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்துக்கு, உலக கண்ணோட்டத்தில் இந்தியாவில் அதிக MPகள் இருக்காங்கன்னா தான் அங்கே ஐநா சபையில் இந்த அடிப்படையில் தான் அங்கே பிரதிநிதித்துவம் கிடைக்கும். எல்லாரும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் தான் திமுக சொன்னதே அப்படியே தான். ஏன்னா அவங்க கூட்டணி நாளைக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் தாவேகா இருக்கான். தாவேகாவுக்கும் கூடுதல் MP வந்தால் நல்லது தான் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவங்க திமுக அந்த ஆதரவு இந்த 1-2 பிசிறலாம் இருக்குல்ல, அது இப்படி காங்கிரஸ் கூட ஏன் எதுக்குன்னா, காங்கிரஸுக்கு இன்னைக்கு புதுசாக MP வந்தால் அவங்களுக்கு கூட நல்லது தான். அவங்க மனசுக்குள்ளே அது இருக்கும். ஆனால் சும்மா அரசியல் பிஜேபி கொண்டு வருது அப்படிங்கிறத எதுக்கணும், அந்த ஒரு அடிப்படையில் தான் எதுக்குறாங்களே தவிர, தொகுதி வரையறை மக்களுக்கு நல்லது, நாட்டின் பொருளாதாரத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது.